அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். நாம் ஆசைக்கு கேட்டதான இந்த வேத பகுதியிலே வேதவசனம் இவனமாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12வது வேதவசனம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்றதான ஒரு வேதவசனத்தை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்கிறதான இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த நாளில் பெண்கள் கருணை சங்கத்தை நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கருணை சங்கமானது எப்படியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது, அது இரட்சணிய சேனையிலே எப்படியெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கு உலக அளவிலே இரட்சணிய சேனையில் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து திருச்சபைகளிலும் இந்த கருணை சங்கத்தை மையமாக வைத்து அநேக காரியங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மூலமாக செய்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உதவுவாரற்று இருக்கிறதான தம்முடைய ஜனங்களை தேவன் சந்திக்கும்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை விசேஷ வண்ணமாக தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், நம்முடைய இரட்சணிய சேனையிலும் இந்த பணியை உலகமெங்கிலும் பிரகடனப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் 1910ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் பிராம்பிள் பூத் அம்மையா அவர்கள் மூலமாக ஒரு கூட்ட பெண்கள் இரட்சணிய சேனையிலே அங்கம் வகித்து ஸ்தோத்திரம் பலவிதமான இடரல்களை அவர்கள் சந்தித்து ஸ்தோத்திரம் ஆண்டவரை அறியாத பாவத்திலும் அந்தகாரத்திலும் வாழ்ந்ததான பெண்கள், மதுபானத்திற்கு அடிமையா இருந்ததான பெண்கள், ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான பெண்களுக்கு மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக பிராம்பிள் பூத் அம்மையார் அவர்கள் ஒரு கூட்டம் பெண்களை அழைத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக முதலாவதாக அவர்கள் கடந்து சென்றார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே வசனத்தை மையமாக வைத்து அவர்கள் கடந்து சென்று அவர்களை அவருடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினது மாத்திரமல்ல, அவர்களும் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக ஒரு திரள் கூட்டமான ஜனங்களை ஏற்படுத்தி ஸ்தோத்திரம் அந்த நாளில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இங்கிலாந்து அரசாங்கத்தின் அனுமதியோடு கூட பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு மறு உரிமை வேண்டும், அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த பெண்கள் ஸ்தோத்திரம் இந்த கருணை சங்கத்தை அவர்கள் ஆரம்பித்தது மாத்திரமல்ல, அந்த நாளிலே ஆரம்பிக்கப்பட்டதான இந்த கருணை சங்கமானது இன்றைக்கு உலகத்திலே பல நாடுகளிலே அது அபிதமாய் பரவி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய திருச்சபையிலும் கூட இன்றைக்கு கருணை சங்கமானது அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்ப நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமே என்னால் நம்முடைய வாழ்க்கையானது புறக்கணிக்கப்பட்டதான சூழ்நிலையிலே இருந்தது. இரட்சணிய சேனை என்னைக்கு இந்த உலகத்திலே கடந்து வர ஆரம்பித்ததோ அதற்கு முன்னான உள்ள வாழ்க்கையை நம்ம பார்க்கிறதான வேளையிலே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வது கிடையாது, ஸ்தோத்திரம் நாகரிகமான வாழ்க்கை வாழ்வது கிடையாது, ஸ்தோத்திரம் எந்த இடத்திலும் அவர்கள் கடந்து சென்றால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்றதான ஒரு சூழ்நிலையோடு கூட வாழ்தான நம்முடைய ஜனத்திற்கு ஒரு விடிவு காலத்தை உண்டாக்கும்படியாகத்தான் 1865ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி ஸ்தோத்திரம் ஸ்தாபகர் வில்லியம் பூத் அவர்களும் கேத்ரின் பூத் அம்மையார் அவர்களும் இரட்சணிய சேனையை உருவாக்கி இந்த நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு மீட்பை உண்டாக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அதே நாட்களிலிருந்து நம்முடைய தமிழகத்தில் இரட்சணிய சேனை கடந்து வந்ததான நாட்களிலே அநேக பாடுகள், உபத்திரவங்கள், ஸ்தோத்திரம் நம்முடைய மிற்பிதாக்கள் வயல்களிலே நாற்றுகளை நட்டு அவிதமான வாழ்க்கை வாழ்ந்ததான நம்முடைய ஜனங்களுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுத்து ஸ்தோத்திரம் பள்ளிக்கூடங்களுக்கு அடைத்து சென்று பாடங்களை புகட்டி உடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை கொடுத்ததன் நிமித்தமாக இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் இரட்சணிய சேனையிலே சமத்துவ நிலையிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா,
ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் நல்ல நிலைமைக்கு வந்ததான நம்முடைய இரட்சணிய சேனைக்கு நாம் கடைசி வரையிலும் நன்றி உணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த இரட்சணிய சேனையில இந்த கருணை சங்கம் ஆண்டு இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இடங்களிலும் அபூர்வமான பணிகளை செய்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆத்தும ஆதாயமே இதனுடைய முக்கியமான பணியாக இருக்கிறது. ஜனங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு ஆண்டுடைய நன்மைகளை சொல்லி ஆண்டவர் செய்ததான அற்புதங்களை சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்து அவர்களும் தேவனுடைய அன்பை ஸ்தோத்திரம் பிறருக்கு மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த பணியாண்டு இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கருணை சங்கத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை சாட்சியாய் எடுத்து நிறுத்தும்படியாக உங்கள் யாவரும் ஜெபத்திலே உங்களை தாங்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே ஆண்டவர் செய்ததான இந்த கருணை சங்கத்தின் அடிப்படையான காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 12வது வேதவசனத்தை வாசிங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12வது வேதவசனம். 12ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 19வது வேதவசனமும் 20வது வேதவசனமும். இயேசு எழுந்து தம்முடைய சீசருடனே கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெருமாளுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே நாம் இங்கே வாசிக்க கேட்டோம், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அல்லேலூயா. இயேசு கடந்து வருகிறார். அவர் நன்மைகளை செய்து ஸ்தோத்திரம் தம்முடைய சீசரோடு கூட கடந்து வருகிறார் என்றதான அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே ஸ்தோத்திரம் 12 வருடங்களாக பெரும்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டதுதான ஒரு ஸ்திரீ 12 வருடங்களாய் உடைய வாழ்க்கையில இருந்ததான உபத்திரவங்கள் அநேக மருத்துவர்களுக்கு நேராய் அவள் கடந்து சென்று அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி மருத்துவர்களை நாடி சென்றதான நாட்கள் எல்லாமே அவளுக்கு ஒரு நிராசையாய் மாறி போனதான நாட்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வருகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறதான அந்த செய்தியை கேட்டதான மாத்திரத்திலே அவள் அவிதமாய் தன்னுடைய உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு உடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்றதான ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம், ஒரு விசுவாசம் உடைய வாழ்க்கையிலே இருந்தபடியினாலே அவர் வருகிறதான அந்த ஸ்தோத்திரம் செய்தியை அறிந்து அவருக்கு பின்னாலே சென்று உடைய வஸ்திரத்தை தொட்டதான மாத்திரத்திலே உடைய சரீரத்தில் இருந்ததான அந்த பெரும் பாடு நீங்கி போயிட்டு என்று சொல்லி வேதம் அங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த உலகத்திலே அற்புதங்களை செய்கிறவராகவே அவர் சுற்றி வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அற்புதங்களை செய்ததான அந்த காரியங்களை வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது அவரை நாடி சென்றதான எந்த மனிதனும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல என்று சொல்லி வேதம் அங்கே தெளிவாக எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. எந்தெந்த மனிதர்கள் அவரை நாடி செல்கிறார்களோ அந்த மனிதர்கள் எல்லாரையுமே அவர் அறிந்து அவருடைய நிலைமைகளை அறிந்து அவருடைய உணர்வுகளை அறிந்து அவர் உதவி செய்தது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில இருந்ததான சகல ரோகங்களை நீக்குகிறதான ஒரு நல்ல மனிதனாய் அவர்களுக்கு மத்தியிலே வெளிப்பட ஆரம்பித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது போலத்தான் இந்த ஸ்திரீயானவளும் தேவன் தனக்கு அற்புதத்தை செய்வார் என்றதான ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது, ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ளே இருந்தது, அசைக்க முடியாத எண்ணம் அவளுக்குள்ளாகவே இருந்தது. அது வரையிலும் உலக பிரகாரமான மனிதர்களை மருத்துவர்களை நாடினதான அந்த பெண்மணியானவள் இயேசு கிறிஸ்து செய்கிறதான
அற்புதத்தை கேட்ட மாத்திரத்திலே எனக்கும் அவருடைய சமூகத்திலே கடந்து சென்றால் என் வாழ்க்கையில இருக்கிறதானே இந்த பெரும்பாடுகள் நீங்கி போகும் என்றதானே ஒரு எண்ணத்தோடு அவள் கடந்து வந்தாள். ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்து உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே சோத்திரமுடைய வஸ்திரத்தில் அவருடைய சரீரத்திலே இருந்ததான அந்த பெரும்பாடு நீங்கி போயிட்டு என்று சொல்லி வேதம் அங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. 22வது வேதவசனத்தை வாசியுங்கள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அல்லேலூயா. இயேசு திரும்பி பார்த்து, மகளே திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று சொல்லி வேதாகமத்திலே எழுதியிருக்கிறதை நாம் அங்கே வாசிக்க கேட்டோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவள் நினைத்திருக்கலாம், நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே செல்லுகிறதான இந்த காரியத்தை எந்த மனிதனாலும் பார்க்க முடியவில்லை, நான் யாரிடத்திலும் சொல்லவே இல்லையே, உடைய பலவீனத்தை ஒருவரும் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவள் நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசுவுடைய சமூகத்திலே வந்ததான அந்த நொடி பொழுதிலே, அந்த நிமிஷத்திலே அவருடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த வியாதி நீங்கினது மாத்திரமல்ல, இயேசு அவளை அறிந்து திரும்பி பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவளை திடப்படுத்தினதை வேதாகமத்திலே வாசித்தோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய விசுவாசத்தை அறிந்ததான ஆண்டவர் ஸ்தோத்திரம், உடைய வாழ்க்கையிலே இருந்ததான அந்த இக்கட்டை அறிந்ததான ஆண்டவர் ஸ்தோத்திரம், உடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவருடைய சரீரம் முழுவதிலுமே ஒரு மாற்றத்தை அவள் உணர்ந்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அவளை அறிந்து அவளோடு பேச ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், ஜன கூட்டங்கள் மிகுதியாக இருக்கிறது, பலவிதமான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஸ்தோத்திரம். அந்த இடத்திலும் கூட அவள் தன்னுடைய வாழ்க்கையை அவள் அறிந்து ஆண்டவரோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து சென்று அவ்விடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு வாஞ்சியோடு கூட கடந்து சென்ற மாத்திரத்திலே அவள் விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுவரையிலும் அவள் அனுபவித்ததான வேதனைகளுக்கு அளவே இல்லை, அவள் அனுபவித்ததான பாடுகளுக்கு அளவே இல்லை ஸ்தோத்திரம். அந்த நிமிஷத்திலே உடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உணர்ந்து விடுதலை பெற ஆரம்பித்தாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் வேதம் சொல்கிறது, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் பிணியாளிகளை அறிந்து அற்புதங்களை செய்கிறதான ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவரை பின் சென்றதான அநேக பரிசேயர் அவரை பரிகசிக்கும்படியாக கடந்து செல்கிறார்கள் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதத்தை பார்க்கிறதான பரிசேயர்கள் இவர் இப்படிப்பட்டதான அற்புதத்தை எதினால் செய்கிறார் என்று சொல்லி வேடிக்கை பார்க்கும்படியாக அவருக்கு பின்னாலே கடந்து சென்றார்கள். ஆனால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து சென்றதான மனிதர்களோ அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருக்கு சாட்சியாக ஜீவிக்கும்படியாக தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்ய ஆரம்பித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அடுத்ததான அந்த ஸ்தோத்திரம் அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசிக்கிறதான வேளையிலே அநேக அற்புதங்களை அந்த இடத்திலே அவர் செய்ய ஆரம்பித்தார். தான் செய்ததான அற்புதங்களை தாம் பார்க்கிறதான ஜனங்களும் தம்மோடு இருக்கிறதான சீசர்களும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும்படியான பலத்த காரியங்களை அந்த இடத்தில் அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த அற்புதங்களை செய்த பிற்பாடு அடுத்த ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். 23வது வசனத்தை வாசியுங்கள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அல்லேலூயா
ஸ்தோத்திரம், இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே அவருடைய மகள் மரித்திருக்கிறாள் என்ற செய்தி இயேசுவுக்கு அங்கே கடந்து செல்கிறது. அங்கே ஸ்தோத்திரம், மரித்து போனதான அந்த பெண்மணியை வைத்து தாரை ஊதுகிறதான சூழ்நிலைகள், இறைகிறதான சனங்கள், ஒரு பக்கம் அந்த மகளை பார்த்து ஸ்தோத்திரமுடைய உறவினர்களும் குடும்பத்தாரும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் வெளியே நிற்கிறதான மனிதர்கள் தாரைகளை ஊதி அந்த துக்க செய்தியை ஜனங்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அந்த குழந்தைக்காக புலம்பல் பாடுகிறதான பெண்கள் ஒரு பக்கம் ஸ்தோத்திரம் கூத்தாட்டுத்தனமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை கேட்டதான ஆண்டவரோ அந்த இடத்திலே கடந்து வந்தது மாத்திரமல்ல, அங்கே தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிறதான ஜனங்களையும் அப்புறப்படுத்தி அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடித்து தூக்குகிறதான அந்த செய்தியை நாம் அங்கே வாசிக்க கேட்டோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், 25வது வேத வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து இந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்தாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களையும் அவர் வெளியே துரத்தின பிற்பாடு அந்த சிறு பெண்ணின் கையை அவ்விதமாக பிடித்து தூக்கினதான வேளையிலே அவள் எழுந்திருந்தாள் என்று சொல்லி வேதம் அங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறதை நாம் அங்கே வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுவரையிலும் அவளுடைய வாழ்க்கையில மரித்து போனதான சூழ்நிலை, அவள் மரித்த செய்தியை கேட்டதான ஜனங்கள் எல்லாரும் அந்த வீட்டை சுற்றி நிற்கிறார்கள். ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்கிறார்கள், இன்னொரு பக்கம் அழுகிறார்கள், இன்னொரு பக்கம் தாரைகளை ஊதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு வந்த மாத்திரத்திலே அந்த சிறு பெண்ணானவள் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாள். அல்லேலூயா, இதுதான் ஆண்டவரை விசுவாசிக்கிற தம்முடைய ஜனத்திற்கு அவர் செய்கிறதான காரியங்கள். அவர் கருணை உள்ளம் கொண்டவராய் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அற்புதங்களை செய்யும்படியாய் அவர் உலகமெங்கிலும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் அங்கே தெளிவாக சொல்கிறது. அவரை நம்புகிறதான பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிறதான தம்முடைய ஜனத்திற்கு அவர் செய்கிறதான காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இந்த 2 சம்பவங்களை நாம் பார்க்கிறதான வேளையிலே இந்த 2 சம்பவங்களுமே யூதர்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டே இருக்கிறது. யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதிலே சற்று கடினமான ஜனங்கள். ஸ்தோத்திரம். காரணம், அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்துவதிலும் தங்களை பெருமைப்படுத்துவதிலுமே உடைய வாழ்க்கை முழுவதுமே அமைந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவர் செய்கிறதான அற்புதங்களை அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் என்ன அதிகாரத்தினால இதை செய்கிறார் என்றுதான ஒரு கேலி எண்ணத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இங்கே ஸ்தோத்திரம், இந்த 2 விதமான சம்பவங்களும் அந்த யூதர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறதான ஜனங்கள், விசுவாசிக்கிறதான தம்முடைய ஜனத்திற்கு அவர் செய்கிறதான காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களிலே நாம் ஆண்டவரை அதிகமாய் நெருங்கி ஏவிக்கொண்டே இருப்போம். சில சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய விசுவாசத்திலே குறைவுபட்டவர்களாய் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி செல்லுகிறதான சூழ்நிலை அநேக நேரங்களிலே ஏற்படுவது உண்டு. ஆனால் வேத வசனத்தை நாம் கருத்தாய் வாசித்து அந்த வேத வசனத்தை கருத்தாய் பிடித்து ஜபிக்கிறதான வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா, அவர் இயற்கைக்கு மேற்பட்டதான ஆச்சரியமான காரியங்களை மனிதர்களுக்கு செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இவ்விதமான காரியங்கள் இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். யாக்கோபு எழுதின நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்கிறதான வேளைகளே 5ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 13, 14 வேத வசனங்களில் நாம் வாசிக்கிறதான வேளைகளே நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நாம் பலத்த காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி வேதாகமம் அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் அங்கே வாசிக்க முடியும். வாசிங்கள் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வேத வசனங்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன்,
உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஒரு மனிதன் துன்பப்படும் போது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்களுடைய துன்பத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமே என்னால் நம்முடைய ஜெபங்கள் அவர்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் துன்பப்படும் போது அந்த மனிதனை பார்த்து நாம் வேடிக்கை பார்க்க கூடாது. அந்த மனிதனை பார்த்து இகழக்கூடாது. அந்த மனிதனை பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதன் துன்பப்படும் போது அந்த மனிதனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மனிதன் துன்பத்திலிருந்து விடுதலை ஆகிற வரையிலும் அந்த மனிதனுக்காக நான் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்காக எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதான விலையேற பெற்றதான காரியம் ஜெபம். ஒவ்வொரு மனிதனுக்காக ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர்கள் துன்பப்படுகிறதான வேளைகளே, ஒரு மனிதர்கள் வியாதிப்படுகிறதான வேளைகளே நாம் அந்த காரியத்தை அறியும் போது அவர்களுக்காக ஜெபித்து தேவனோடு கூட போராடுவது அவசியமாக இருக்கிறது. நாம் போராடுகிற அந்த போராட்ட ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அந்த மனிதர்களை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தின் மூலமாய் அந்த பிணியாளியை ஆண்டவர் என்ன செய்வாரா? ரட்சிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவருடைய சரீரத்தில் எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு அவர்கள் மரண படுக்கையில போராடி கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற வேளையிலே அந்த மரண படுக்கையை ஆண்டவர் மாற்றுவது மாத்திரமல்ல, அவர்களை உயிரோடு காண்பித்து உலகத்திற்கு சாட்சியாய் ஆண்டவர் எடுத்து நிறுத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிறதான ஜெபத்தின் மூலமாய் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, அந்த பாவத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் முற்றிலுமாய் விடுதலை ஆக்குவது உண்மையான விஷயமாக இருக்கிறது. சில நேரங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் போது நீ இனி பாவம் செய்யாத என்று சொல்லி அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தி அநேக இடங்களிலே அற்புதங்களை செய்திருக்கிறார். சில இடங்களிலே உடைய விசுவாசத்தை அறிந்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். சில வேளைகளிலே ஸ்தோத்திரம் அவருடைய எண்ணங்களை அறிந்து ஸ்தோத்திரம் அவர்கள் சற்று கூச்சமுடையவர்களாய் இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் அவராகவே கடந்து சென்று அற்புதங்களை செய்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேலே வைத்ததான அன்பின் மிகுதியினாலும் அவருடைய இரக்கத்தின் மிகுதியினாலும் அவர் அநேக அற்புதங்களை செய்து தம்முடைய ஜனத்தில் இருக்கிறதான நிந்தையை அவர் நீக்கி தம்முடைய ஜனத்தை அவர் மகிமைப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் தம்முடைய ஜனத்திற்காக செய்ய வேண்டியதான சகல காரியங்களையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நன்மை செய்கிறதான தேவன். அதைத்தான் வேதம் சொல்கிறது, நன்மை செய்யும்படி திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இன்றைக்கு காசு பணங்கள் நம்முடைய சமூகத்திலே அநேகமாக இருக்கலாம், ஸ்தோத்திரம், செல்வ மிகுதியாக இருக்கலாம், பொருட்கள் மிகுதியாக இருக்கலாம். ஆனால் நன்மை செய்கிறதான காலத்திலே நாம் அவைகளை முடக்கி வைக்காதபடிக்கு யாரோ ஒருவருக்காவது நாம் நன்மை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அவர் செய்ததான நன்மைகள், அவர் செய்ததான காரியங்கள் உலகம் கொள்ளாது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே வேதத்திலே
ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவர் செய்ததான அற்புதங்களை எழுத வேண்டுமேனால் இந்த உலகம் கொள்ளாதது என்று சொல்லி வாசிக்க முடியும். யோவான் எழுதின விசேஷம் 21 அதிகாரம் 24, 25 வேத வசனங்களை வாசிங்கள். அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன், அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாததென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. அவர் செய்ததான காரியங்கள் அநேகம் உண்டு. அவைகளை எழுத வேண்டுமே ஆனால் ஸ்தோத்திரம், எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாததென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி அவரோடு இருந்ததான யோவான் மிக தெளிவாக அவர் இந்த ஸ்தோத்திரம் சுவிசேஷத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர். அவரை நம்புகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில இருக்கிற சகல இக்கட்டுகளையும் உடைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே மருத்துவர்கள் சொல்லுவார்கள், இனி இந்த வியாதியை நீக்குவது எந்த மருத்துவர்களாலும் முடியாது, இனி உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை போக்குவதற்கு நீங்கள் வேறு மருத்துவத்திலே கடந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் விசுவாசித்தால், உங்களை உருவாக்கினதான ஆண்டவர், நீங்கள் நம்பினால், உங்களை இந்த உலகத்திலே சிருஷ்டித்ததான ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான, உங்களை சரீரத்தில் இருக்கிறதான நோய்களை மாற்றுவதற்கு அவராலே முடியும் என்பதை நாம் விசுவாசிப்பது அவசியமா இருக்கிறது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம். விசுவாசத்தின் மூலமாய் உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் நாம் ஜெயிக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 சம்பவத்தின் மூலமாய் நீங்கள் எந்த காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? தேவனுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய விரும்ப வேண்டுமேயானால் உடைய விசுவாசம் வந்து இன்னும் பலப்படுவது அவசியமாக இருக்கிறது. ஏனோதானோ என்று ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பது நம்முடைய விசுவாசம் அல்ல. முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு எண்ணத்தோடு தேவனிடத்தில் எதையாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்திலே கடந்து செல்வது வீணாக அல்ல. நான் தேவனுடைய கடந்து சமூகத்திலே கடந்து செல்வதற்கான நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வது அவசியமாய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்திரீயானவள் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய ஆரம்பித்தாள். அவருடைய வாழ்க்கையிலே நினைத்த காரியத்தை சாதித்து முடித்தாள். ஸ்தோத்திரம். 12 வருடங்களாய் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததான அந்த நிந்தையை நீக்கினது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாய் அவள் எந்தெந்த இடத்திலெல்லாம் கடந்து சென்றாலோ அந்த இடத்திலெல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி தான் பெற்றுக்கொண்டதான நன்மையை அவள் மற்றவர்களுக்கு அறிவித்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாள். மரித்து போனதான இந்த சிறு பெண் அவளுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அவளை பார்த்த மனிதர்கள் எல்லாமே ஒரு ஸ்தோத்திரம், அவள் மரித்து போனாள் என்ற கண்ணோட்டத்தோடு கூட தான் அவளை பார்த்தார்கள். ஆனால் இயேசு அந்த இடத்திலே கடந்து சென்றதான மாத்திரத்திலே அவள் மறு ஜீவன் பெற்று ஸ்தோத்திரம் உயிர் உள்ளவளாய் மற்றவர்களுக்கு அவள் தன்னை தெரிய ஆரம்பித்தாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இதே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீங்கள் உடைய வாழ்க்கையில இருக்கிறதான ஸ்தோத்திரம், இனி என்னுடைய வாழ்க்கையில இது சாத்தியமா என்று சொல்லி நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் சாத்தியப்படுத்தி உங்களை அசாதாரணமான மனிதனாய் அவர் மாற்றுவதற்கு ஒரு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உடைய வார்த்தையில நீங்கள் நிலைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை ஏனோதானோ என்று நீங்கள் ஒருபோதுமே வாசிக்க கூடாது. அந்த வார்த்தைகளை நிலைத்திருந்து, இந்த வார்த்தை எனக்காக கொடுக்கப்படுகிறது, இந்த வார்த்தையை நான் விசுவாசித்தால் என் வாழ்க்கையில இருக்கிறதான சகல நுகத்தடிகளும் அது முறியும் என்னதான எண்ணத்தோடு நீங்கள் அதை ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபப்படுத்தி அவர் மகிமைப்படுத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமான கர்த்தர்
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். உடைய வார்த்தையிலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. உடைய வார்த்தையிலே அநேக நன்மைகள் உண்டு. உடைய வார்த்தையிலே எண்ணிக்கை கடங்காத திரளான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறாகவே அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரத்தை போன்ற பாடுகள் வரலாம், ஸ்தோத்திரம், காணல் நீரை போன்ற பாடுகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் அகற்றுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அல்லேலூயா. அந்த வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அந்த வல்லமையை நாம் தரித்து கொண்டு நாம் தேவனுக்காக இந்த உலகத்திலே வாழ்வது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த வனாந்தரத்தையும் செழிப்பாக்கி அந்த செழிப்பான காலங்களை நம்முடைய வாழ்க்கையில தருவதற்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற ஒரு பக்தன் இவ்விதமாக பாடுகிறார். வனாந்தரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவாய் ஞானமாய் போசித்து காணாத மன்னா இயேசுவே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, காணாத மன்னாவினாலே உங்களை போஷிக்கிறதான ஆண்டவர் அப்படிப்பட்டதான வனாந்தரம் போன்ற அந்த வாழ்க்கையிலே உங்களை நிலைநிறுத்த வல்லவர் என்பதை மறந்து போகவே கூடாது. ஸ்தோத்திரம். வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் ஞானமாய் போஷித்த ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில் அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி தடுத்து நடத்தியில் சென்ற கர்த்தனை, நடத்தியில் சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாருக்கு போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாருக்கு போகையில் கண்பாலை பிளந்து தண்ணீரை சூரந்து, கண்பாலை பிளந்து தண்ணீரை சூரந்து தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை நாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில வருகிறதான பாடுகள், உடைய வாழ்க்கையில வருகிறதான உபத்திரவங்கள் எல்லாவற்றையுமே
ஆண்டவர் மாற்றுவது மாத்திரமல்ல, எல்லா விதமான இன்னல்களையும் நீக்கி, எல்லா விதமான உபத்திரவங்களையும் நீக்கி ஆண்டவர் உங்களை அற்புதமாகவும் உங்களை ஆச்சரியமாகவும் வழிநடத்துவதற்கு ஒரு வல்லமை உள்ளவர் என்பதை நாம் ஒருபோதுமே மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை அன்னிதினமும் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அன்னிதினமும் ஏற்றுக்கொள்ளுங்கள். சில மனிதர்களை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து எள்ளி நகையாடக்கூடிய மனிதர்களை இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேக இடங்களிலே பார்க்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை எள்ளி நகையாட ஆரம்பிப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிறதான ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் இந்த வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறதான வார்த்தைகள் எல்லாமே அது உயிருள்ள வார்த்தைகள். அதை விசுவாசிக்கிறதான மனிதர்கள், அதை நம்புகிறதான மனிதர்கள் அவருடைய சமூகத்திலிருந்து, அவருடைய கரத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையாய் இந்த உலகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே உடைய வார்த்தைகளை அன்னிதினமும் நீங்கள் பிடித்து ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை உடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எண்ணி முடியாத நன்மைகளையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறதான ஆண்டவர் உங்களுக்குள்ளே அவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறதான ஆண்டவர், உருவாக்கமற்று இருக்கிறதான சூழ்நிலைகளே அவர் அந்த உருவாக்கத்தை ஏற்படுத்தி உயிர் உள்ள மனிதனாய் காண்பிக்கிறதான ஆண்டவர் அவர் ஜீவிக்கிறவர் என்பதை மறந்து போகாதபடிக்கு உடைய வார்த்தையை அன்னிதினமும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய் உடைய வாழ்க்கையை மாற்ற நீங்கள் பிரயாசப்படுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அதிகமாக மகிமையடையட்டும். இந்த கருணை சங்க ஞாயிறிலே சுதரும் கருணை சங்கத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவானவர் செய்ததான அற்புதங்கள், கருணை உள்ளம் கொண்டு அவர் செய்த அற்புதங்களையும் குறித்து நாம் சிந்தித்தோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கருணை சங்கம், லீக் ஆஃப் மெர்சி, கருணை சங்கம் என்றாலே நாம் கருணை கூர்ந்து மற்றவர்களுக்கு செய்கிறதான உதவி, வியாதி, பலவீனங்கள், தரித்திரங்கள், வறுமைகள், எப்படிப்பட்ட நிலைகளிலே இருந்தாலும் நாம் அவர்களுக்கு நாம் கருணை உள்ளத்தோடு நம்மால் இயன்ற உதவிகளை, ஆறுதல்களையும் ஜெபத்தையும் நாம் அவர்களுக்காக ஏறடிக்கிற காரியங்கள். நம்முடைய திருச்சபைகளே ஒவ்வொரு புதன்கிழமைகள் தோறும் பலவீனப்பட்டிருக்கிறவர்கள், பலவீனம் யார் யார் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து சோதர ஊழியக்காரியோடு இணைந்து பெண்கள் சங்கத்தினரும் கருணை சங்கத்தினருமாக இணைந்து ஒவ்வொரு இல்லங்களுக்காக சென்று ஜெபித்து ஒரு சிறிய சிறிய உதவிகளை அவர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. தேவனுக்கு அதிகமாக மகிமை உண்டாகட்டும். சோதர பிணியாளிக்கு வைத்தியம் தேவை என்பதாக நாம் வேதத்துல வாசித்தோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசித்தோம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை என்பதாக நாம் வாசித்தோம். Those who are will have no need of a physician, but those who are sick என்பதாக சோதரம் பலவீனர்களுக்கு சோதரம் நிச்சயமாக வைத்தியம் தேவை என்பதாக பார்த்தோம். அதிலே ஊழியக்காரிய நிமித்தமாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரம் 3 விதமான காரியங்களை நாம் கேட்டோம். 12 வருடங்களாய் பெரும்பாடுள்ளதான ஒரு ஸ்திரீயானவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே அவளுடைய விசுவாசத்தின்படி சென்று அவள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டதான காரியம். 2வது காரியம், ஜெப ஆலயத்தின் தலைவரானவர் சோதரோ தன்னுடைய மகள் மரித்து போன உடனே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்திலே சென்று அற்புதங்களை செய்து உயிரோடு எழுப்பிய காரியம். 3வது யாக்கோபிலே நாம் வாசித்தோம். சோதரோ சபையினுடைய மூப்பர்களை அழைத்து ஒருவர் வியாதிப்பட்டிருந்தால் அவர்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபிப்பாயாக என்று சொல்லி, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரோ உதவி செய்கிற காரியம், உயிரோடு எழுப்புகிற காரியம், ஜெபிக்கிற காரியம், சோதரம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வியாதி எப்படிப்பட்ட வியாதியோ, எப்படிப்பட்ட தேவைகள் இருக்கும் என்றால் அவர்களுக்காக சென்று ஜெபிக்கிறதான, உதவி செய்கிறதான ஒரு மேன்மையான பணிதான்
கருணை சங்கம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரர் ஒரே ஒரு பாடலை பாடி நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. மகிமை உண்டாகட்டும். தெரியும் என்றால் என்னோடு கூட சேர்ந்து பாட அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி 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 கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்ட படிப்பு இல்லை என்னால் பலர் வெறுப்பார்கள், பட்ட படிப்பு இல்லை என்னால் பலர் வெறுப்பார்கள். என்னை பட்டவர் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், என்னை பட்டவர் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். இந்த அன்பு வேண்டுவாய் என்று சொல்லி அலைய வைப்பார்கள், இந்த அன்பு வேண்டுவாய் என்று சொல்லி அலைய வைப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எந்த நிலையில இருந்தாலும், வியாதிகளே இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், பேதைகளாக இருக்கலாம், அநாதைகளாக இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை வெறுக்காத, நம்மை உதறி தள்ளாத, நம் மீது அன்பு செலுத்துகிற ஒரே தேவோ நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவரே. அல்லேலூயா சொல்லுவோமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சுத்ரு, there is need, there is salvation army. எங்கே தேவையோ அங்கே இரட்சணை சேனை என்றதான நோக்கத்தோடு கூட ஜெனரல் வில்லியம் பூத் அவர்களும் கேதரின் பூத் அவர்களுமாக சுத்ரம் இயக்கியதான உருவாக்கியதான இந்த சேனை. சுத்ரு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் சிறந்தது கொடுப்பது என்பதாக சுத்ரு அந்த சிந்தனையோடு மோஸ்ட் குட் திங்ஸ் இன் த டூயிங் ஒன் கிவிங் ஷேரிங் என்னதான அந்த எண்ணத்தோடு கூட இரட்சணை சேனையானது சுதரும்
அநேக உதவிகளை ஆரம்ப காலங்களிலே சோதரம் செய்து கொண்டு இருக்கிறது. இன்றும் கூட நம்முடைய ஸ்தாபகர் தினத்தன்று நம்முடைய இந்திய தென்கிழக்கு மாகாணத்திலே அநேக வறுமையிலும் ஏழ்மையிலும் இருந்த ஜனங்களுக்கு அந்த நாளிலே உணவுகளையும் அநேக காரியங்களையும் செய்து சோதரம் அவர்கள் உதவியதான ஒரு காரியங்களை குறித்து பார்க்க முடியும். அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட நாட்களிலே உதவிகளை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களிலே நாம் ஏழ்மையாய் இருந்தோம். நாம் இன்று கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாமும் நம்மால் முடிந்த காரியங்களை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரே ஒரு சிறிய சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கருணை உள்ளம் கொண்டவர் என்றாலே அன்னை தெரசாவை குறித்து பார்க்கிறோம். பெரிய கிரிக்கெட் வீரர்களே, புகழ்பெற்ற வீரர்களில் ஒருவர் சிக்ஸர் சித்து என்று சொல்வார்கள். 80 காலங்களிலே 80, 90 அந்த காலங்களிலே அவர் கிரிக்கெட் விளையாடியவர். சோதரம் அவர் பெருமை உள்ளம் கொண்டவரோடு சோதரம் அந்த 80 பார்ப்பீர்கள் என்றால் ஒரு 20,000 என்று பணம் என்று சொல்கிற பொழுது இந்த காலத்தில் ஒரு 20 லட்சத்திற்கு மதிப்புடையதான பணம். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கொல்கத்தாவில் இருக்கிறதான அன்னை தெரசாவினுடைய அந்த மடத்திற்கு சென்று சோதரம் மிகவும் கர்வம் உள்ளம் கொண்டவராய் ஒரு மனிதரிடத்திலே கொடுத்து அங்கே அனுப்பினாராம். அதை அன்னை தெரசா அந்த பணத்தை வாங்கவில்லை. சோதரம் வாங்காதபடி அவர் சொன்னதான காரியம், இந்த பணத்தை அப்படியே சித்துவிடத்திலே திருப்பி கொடுத்து விடுங்கள், ஒரு நாள் மாத்திரம் நான் செய்கிற சேவையை என் அருகாமையில் இருந்து பார்க்க சொல்லுங்கள் என்பதாக அன்னை தெரசா அவர்கள் சொல்லினார்கள். கால்களில் குஷ்டரோகம் பிடித்தவர்கள், கால்கள் கைகள் அழிவி நாற்றம் துர்நாற்றம் அடிக்கிற நிலை. சோதரம் அவர் அந்த துவக்கத்தின் வாசலில் இருந்து ஒவ்வொரு நோயாளிகளும் இருக்கிற பிரிவுகளுக்கு போகிற பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியலை, வாந்தி வந்தது சித்துவிற்கு. ஆனால் அங்கே பணி செய்த பணியாளர்களும் அன்னை தெரசாவும் அங்கே செய்த பணியாளர்களும் சோதரம் ஒருவர் கூட முகங்களை சுளிக்காதபடி, இன்று கொரோனா என்றால் சோதரம் சகோதரர்களையும் சகோதரிகளையும் பார்த்து உடன் பிறந்தவர்களை பார்த்து கூட மாஸ்க் போட்டுக்கொண்டு நாம் இருந்தோம். அப்படிதானா சோதரம்? அவர்களுக்கு எந்த மாஸ்கும் போடல, எதையும் போடல. அப்படியே சோதரம் எந்த துர்நாற்றத்தையும் பார்க்காதபடி அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம் இன்னும் ஒரு சம்பவம் உண்டு. சோதரம் அங்கே இந்து தேவதைகளை பூசை செய்து கொண்டிருந்ததான ஒரு பூசாரி வியாதி படுக்கையிலே மாறிவிட்டார். அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டார்கள். சோதரம் கடைசியிலே அன்னை தெரசா தான் அவருக்கு சேவை செய்தார். அவர் சொன்னதான காரியம், நான் இத்தனை 30-40 ஆண்டுகளாய் சேவை செய்த என்னுடைய தெய்வம் என்னை காப்பாற்றவில்லை, அன்னை தெரசா தான் எனக்கு தெய்வம் என்பதாக ஒரு அலையிலேயே சொல்லுவேன். சோதரம் அந்நிய தேசத்திலிருந்து வந்து இந்திய தேசத்திலே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரம் கருணை உள்ளம் கொண்டவராய் அநேக மிஷனரிகள் சேவைகளை செய்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கருணை சங்கம் என்பது ஏதோ நாம் சோதரம் உதவிகளை செய்கிறோம் என்று அல்லாதபடி மனமுருந்து நீங்கள் தேவநாம மகிமைக்கென்று எதை செய்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. ஒரு அல்லையிலே சொல்லுமே, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இதற்கென்று நீங்கள் உற்சாகமாய் செய்யுங்கள், அதன் பலனை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சோதரம் சேவையில் சிறந்த சேவையாய் இந்த கருணை சங்க சேவை இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கடந்த 2ஆம் தேதி ஸ்தாபகர் தினமாய் இருக்கிறது. நாம் இந்த நாளிலே சோதரம் முதல் பாடல் தேவா சுத்தி செய்யும் என்றதான அக்கினி என்ற பாடல் பாடினோம். அது ஜெனரல் வில்லியம் பூத் அவர்கள் இயற்றியதான பாடல். அதனை போல நம்முடைய பாடல் புத்தகத்தின் 1வது பாடல் அளவிலாம் ஈர்ப்பே அன்பின் நாளியே, இதுவும் ஜெனரல் வில்லியம் பூத் அவர்கள் இயற்றியதான பாடல். யார் எளிமையிலிருந்து இந்த பாடலை பாடி ஜெபித்து தேவாசீர்வாதத்தோடு கடந்து செல்வோமாக. நம்முடைய ஸ்தாபகரை நினைவு கூறும்படியாய், நம்முடைய இரட்சணை சேனை நினைவு கூறும்படியாய் சோதரம் நாம் இந்த பாடலை யார் எளிமையிலிருந்து உணர்ந்தவர்களாய் பாடுவோம். சோதரம் தேவ சமூகத்தை நம்ம ஏற்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மகிமை உண்டாகட்டும். I
கடைசி சரணம். அல்லேலூயா, இனி என் ஜீவ காலம் அவர் துதியிலே மகிழ் கொள்வேன். அளவில்லா மீட்பாம் அன்பின் ஆளியை இயேசு திறந்தார் எல்லாருக்காகவும், சர்வலோகத்திற்காகவும். சோதரோ, எங்கே புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்களோ சோதரோ, அந்த ஜனங்களுக்காகவும் சோதரோ, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சமாதானத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு கூறுவேன். என் இயேசு கிறிஸ்து தூத நிமித்தமாய் கிறிஸ்துவினுடைய பிறப்பு உண்டானதைப் போல இரட்சணை சேனையினுடைய மாபெரும் நோக்கமே அடையாளமே அதுவாயிருக்கிறது. அல்லேலூயா, இனி என் ஜீவ காலம் அவர் துதியிலே மகிழ் கொள்வேன். அளவில்லா மீட்பாம் அன்பின் ஆளியை இயேசு திறந்தார் எல்லாருக்காகவும். உணர்ந்தவர்களாக பாடுவோம். உங்களை ஏற்படுங்கள். இன்னும் நான் ஆண்டவருக்கென்று எதையாயிலும் செய்ய வேண்டும், இரட்சணை சேனைக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் சோதரம் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜபிக்கிறவர்கள் சோதரோ கடைசியாய் அல்லேலூயா, உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரம், ஓ பவுண்ட்லெஸ் சல்வேஷன், ஆஃப் லவ், அளவில்லா மீட்பாம் அன்பின் ஆளியை இயேசு திறந்தார் எல்லாருக்காகவும். சோதரம், நமக்காக ஒரு மாபெரும் கடலாய் இரட்சணை சேனையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த இரட்சணை சேனையிலே என்னை ஆசீர்வாதமாய் நீர் உயர்த்தி வைத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி என்று சொல்லவும். இந்த நாள் கருணை சங்க ஞாயிறாய் இருக்கிறது. இரட்சணை சேனையிலே இருக்கிறதான சோதரோ பணிகளிலே ஒரு சிறந்த பணியாய் சோதரோம் இந்த கருணை சங்க பணி இருக்கிறது. சோதரோம், இந்த ஞாயிறிலே அதன் நோக்கங்கள் உதவி செய்வது, வியாதிகள் இருக்கிறவர்களுக்காய் சோதரம், கல்வியின் தேவைகள் இருக்கிறவர்களுக்காய் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக, ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கிற ஜனங்களுக்காய் சோதரம் உதவுகிறதான ஒரு மாபெரு நோக்கமாய் இந்த கருணை சங்கம் இருக்கிறது. ஆண்டவரே, சோதரம், என் நிமித்தமாக அநேகர் வறுமையிலும் ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் இருக்கிற ஜனங்கள் உதவப்பட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாவரும் அப்படியே நம்மை அர்ப்பணித்தும் ஜெபம் செய்யுமாக.
வல்லமையும் பராக்கிரமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, உம்மை துதித்து உங்கள் நாமத்தை நாங்கள் அதிகமாய் மகிமை படுத்துகிறோம். உடைய பலத்த கரம் எங்கள் ஜனத்தோடு இருப்பதாக. எங்களுடைய இரட்சணை சேனைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தாபகர் வில்லியம் பூத் அவர்களுக்காக கேதன் பூத் அம்மையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த மாபெரும் இயக்கத்தை அவர்கள் உடைய ஆவியினாலே நிறைந்து உருவாக்கினபடியினாலே இன்று நாங்கள் அதிலே பலனடைந்து சாட்சிகளாய் நிற்கிற கிருபையை தேவன் எங்களுக்கு தந்தபடியினால் நன்றி. இரட்சணை சேனையில் உள்ள அகிலமெங்கிலும் இருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனங்களையும் ஜனங்களையும் இன்டர்நேஷனல் செக்ரட்டரி, சீஃப் ஆஃப் த ஸ்டார், ஒவ்வொரு மாகாணங்கள், மாகாண தலைவர்கள், டிவிஷன் தலைவர்கள், திருச்சபையின் ஊழியர்கள், ஒவ்வொரு திருச்சபையின் லோக்கல் உத்தியோகஸ்தர்கள், ஒவ்வொரு திருச்சபையினுடைய விசுவாசிகள், வீரர்கள், சிறுவர்களையும் கர்த்தருடைய கரங்களை தருகிறோம். உலகமெங்கிலும் உங்களுடைய இரட்சணை சேனையின் கொடி பற்றி வீசவோ அப்பா, உடைய நாமம் மகிமையடையவோ, சேனையின் பணிகள் சேவைகள் திரளாய் பெருகவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய மூப்பர்களை ஆசீர்வதி. ஆதி காலங்களில் எங்களுடைய முன்னோர்கள் மூப்பர்கள் இந்த இரட்சணேசனை உருவாக்குவதற்காக அவர்கள் பட்ட பிரயாசங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் அவர்கள் நிமித்தமாக அவர்கள் பட்டதான பிரயாசங்களும் அர்ப்பணிப்புகளும் தியாகங்களிலே நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் சேனையினுடைய ஜனங்கள், முற்பிதாக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வம்சங்கள், தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த பூத் டக்கர் நினைவு பேராலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும், குடும்ப தலைவர்களையும், தலைவிகளையும், சிறுபிள்ளைகளையும், வாலிபர்களையும் என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்கள் லோக்கல்களை ஆசீர்வதியும், பெண்கள் லோக்கல்களை ஆசீர்வதியும், ஒய்பி லோக்கல்களை ஆசீர்வதியும், கொயர் டீமை ஆசீர்வதியும், இசை மீட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சண்டை கிளாஸ் ஆசிரியர்களையும், சண்டை கிளாஸ் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரட்சணை நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக, கல்வி பணிகளுக்காக, மருத்துவ பணிகளுக்காக, தகப்பனே, சுவிசேஷ பணிகளுக்காக தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே எல்லா பணியிலும் சமூக பணிகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சமூக பணிகள் நிமித்தமாக அநேகர் வியாதியிலும் தரித்திரத்திலும் வறுமையிலும் இருக்கிறவர்கள் உதவப்பட அப்பா கருணை உள்ளம் கொண்டு அநேகர் உதவியில் தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய தேவனாய கர்த்தர் நல்ல சூழல்களையும் பணங்களையும் பொருளாதார நிலைகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். தகப்பனே, உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உள்ளங்களை அறிகிறவர், எண்ணங்களை அறிகிறவர், சிந்தனைகளை அறிகிறவர், வாழ்விலே அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். தகப்பனே, வியாதிகளோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இருதய பலவீனங்களோடு இருக்கிறவர்கள், அப்பா வீசிங் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள், அப்பா வாத பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள், அப்பா சிறுநீரக பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள், கேன்சர் வியாதியினால் பலவீனப்பட்டிருக்கிறவர்கள், கர்ப்பப்பைகளை பிரச்சனைகளினால் இருக்கிறவர்கள், முதுகு தண்டிலே பிரச்சனை இருக்கிறவர்கள், தைராய்டு கட்டுகள், தகப்பனை டிபி கட்டிகள், இப்படியினால் பலவீனப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். பலவீனத்தினால் அப்பா சிகிச்சை பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், கடந்த நாட்களிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டவர்கள், இல்லங்களிலே சிகிச்சை பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தள்ளுள்ள கரங்களினாலே தொட்டு தேவம் நீர் சுஸ்தமாக்கும்படியாய் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பு. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த கல்வி ஆண்டிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, ஆரோக்கியத்தை கொடு, நல்ல ஞாபக சக்தியை கொடு. அப்பா +2 முடித்து விட்டு மேல் கல்விக்காய் முயற்சிக்கிற பிள்ளைகளுக்கு அவைகளை சிறந்த கல்லூரிகளை வாய்க்க உதவி செய்யும். தகப்பனே, கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடு. செமஸ்டர் எக்ஸாம்களை கர்த்தருடைய கரங்கள் இருந்து சிறப்பாய் தேர்வு உதவி செய்யும். படித்து முடித்து விட்டு வேலை வாய்ப்புகளுக்காய் முயற்சிக்கிற பிள்ளைகளுக்கு கல்விக்கேற்ற வேலை வாய்ப்புகளை கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நன்றி ராஜா. ஊழியங்களை உடைய கரங்களில்
தருகிறோம் அப்பா. பத்திரிகை ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், வானொலி ஊழியங்கள், தொலைக்காட்சி ஊழியங்கள், மிஸ்ரி ஊழியங்கள், அகில உலக சேனை, வாகனம், டிவிஷன், திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமண வயதை அடைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. குழந்தைகளுக்கு கற்பத்தின் கணக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை என் தகப்பன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொழிலிலே போதிய வருமானம் இல்லையே, கையின் பலன் போதுமான அளவு ஆசீர்வதிக்கப்படவில்லையே, கடன் பிரச்சனையினால் மூழ்கி கிடைக்கிறேன், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில, என்னை சுற்றிலும் அநேக அப்பா சூழல்கள் சமாதானத்தை தவிக்கிறேன் என்று கண்ணீரோடு யாரேனும் ஜெபிப்பார்கள் என்றால் தேவன் அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். சோதரம் வியாதியை எடுத்து போடுகிற தேவன், விடுதலை கொடுக்கிற கர்த்தர் அப்பா, அவருடைய சமூகத்திலே என் உள்ளங்களை அறிகிற கர்த்தர், என்ன சிந்தனைகளோடு, என்ன நினைவுகளோடு அவர்கள் ஜெபிக்கிறார்களோ உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அற்புதங்களை செய்யும். சமூகத்தில் செலுத்தப்பட்டிருக்கிற தசமபாக காணிக்கைகள், நேர்ச்சை காணிக்கைகள், முதல் பலன் காணிக்கைகள், சோதரம் எல்லா காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும். அறுவடை காணிக்கைகள், எல்லா காணிக்கைகளின் பலனையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் உங்கள் ஜனங்களுக்கு கட்டளையிடுவீராக. உடைய சமூகத்தில் செலுத்தப்பட்ட எதையும் நீர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. சோதரம் நீர் கடனாளி அல்ல என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் கொடுப்பதை 100 மடங்காய் 1000 மடங்காய் திருப்பி கொடுக்கிற கர்த்தர் நிறைவாய் உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதியும். கரம் எங்கள் ஜனத்தோடு திருச்சபையோடு இருக்கட்டும். முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். பரலோகத்தை திறந்து உடைய பொக்கிஷசாலையின் ஆசீர்வாதங்களையும் உலகத்திற்குரிய சகல உச்சிதங்களையும் கிருபைகளை எங்களுக்கு தாரும். உங்க நாம மாத்திரம் மகிமடையட்டும். ஜீவனுள்ள காலமெல்லாம் நாங்கள் உம்மை துதித்து உங்க நாமத்தை உயர்த்த கர்த்தர் பலத்தை தாரும். உங்க நாம மாத்திரம் மகிமடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் சிநேகம், ஆசீர்வாதம், சமாதானம் கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் நம்ம அனைவரோடு தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. பெண்கள் யாரும் போகிற வேண்டாம். ஒரு போட்டோ இருக்கிறது. சொல்றோம். பெண்கள் தாய்மார்கள் யாவரை இருந்து சொல்ல அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு போட்டோ இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.